தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் வெளியிடும் அறிவிப்புகள் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் இன்றும் கையெழுத்திட்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழக அரசால் வழங்கப்பட்ட இலவச மிக்சி கிரைண்டர்கள் ஒரு மாதத்திலேயே பழுதடைந்து விடுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு புதிதாக மிக்சி கிரைண்டர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சில நாட்களாக நடைபெறுகின்ற சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார். இதையெல்லாம் எப்போது நடைமுறைப்படுத்தப் போகின்றார் என்பதை பற்றி ஜெயலலிதா அவர்கள் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, மக்களுக்கு ஏற்கனவே இலவசமாக வழங்கிய மிக்சி கிரைண்டர் போன்றவெல்லாம் 1 மாதம் 2 மாதத்திற்கு மேல் வேலை செய்வதில்லை. ஆகவே பல இடங்களில் மக்கள் வேலை செய்யாத மிக்சி கிரைண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவைகளுக்கு பதிலாக புதிய மிக்சி கிரைண்டரை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தீவிரவாத தாக்குதல் வழக்கில் தண்டனை பெற்றவர்களை தவிர்த்து எஞ்சிய வழக்குகளில் மரண தண்டனையை ரத்து செய்யலாம் என மத்திய அரசுக்கு சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது குறித்து கேட்டதற்கு மரண தண்டனை வேண்டும் என்பதுதான் தனது தனிப்பட்ட கருத்து என்றும் EVKS இளங்கோவன் கருத்து தெரிவித்தார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து தூக்கு தண்டனை இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு, திட்டமிட்டு கொலை செய்கின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு உணர்ச்சி வேகத்தின் காரணமாக திடீரென்று ஏற்பட்ட ஒரு தகராறில் தன்னை மறந்து கொலை செய்யும் போது அந்த கொலையாளி மன்னிக்கப்படலாம்.